نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், முஸ்லீம்கள், முஃமின்கள், நமவர்கள் எல்லோர் மீதும் நாளை மறுமை வர உண்டாக வேண்டியதன் பின்னால் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்வில் அல்லாஹு தாலா என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்தும், எந்த விடயங்களை விலக்கி நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை விலக்கியும் நடந்து கொள்ளுமாறு தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா. வல்ல ரஹ்மான் இந்த ஹுத்துபாவுடைய குறுகிய நேர உரையின் மூலம் குர்ஆன் சுன்னாவிலிருந்து நானும் நீங்களும் இவற்றை ஞாபகப்படுத்தி கொள்ளுகிறோமோ, கற்றுக்கொள்கிறோமோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு அருள் புரிய வேண்டும், துணை புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இன்றைய ஹுத்துபாவுடைய தலைப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்போம் என்ற ஒரு கருப்பொருள் இடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதன் அவசியம் அல்லது முக்கியத்துவம் என்பது பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இரு ஹதீதுகளை அடிப்படையாக வைத்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். முதலாவது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், உங்களில் ஒருவருக்கு உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த மனிதர்களை விடவும் நான் நேசத்துக்குரியவனாக இருக்கும் வரை நீங்கள் ஈமான் கொண்டவராக முடியாது என்கிற ஒரு ஹதீஸ். அடுத்த ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி, என்னுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்குகிறதோ அந்த ரப்பின் மீது, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, நான் உங்களில் ஒருவருக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவராக மாறும் வரை, எந்த அளவுக்கு, மின் வாலிதிஹி வ வலதிஹி, தன்னுடைய பெற்றோரை விட, பிள்ளையை விட விருப்பத்துக்குரியவராகும் வரை உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த இரண்டு செய்திகளையும் வைத்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிற செய்தி,
ஈமானுடைய ஷருத்துகளில் ஒன்றாக இந்த ஹுப்புன் நபி இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லுகிறார். ஷருத் என்கிற பொழுது உதாரணமாக தொழுகைக்குரிய நாங்கள் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ளது தொழுகை. இந்த தொழுகைக்குள்ள சுன்னத்துகள் ஃபர்துகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த தொழுகைக்கு முன்னாடி நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஷருத்துகள் இருக்குது. நாங்கள் எங்களுடைய உடையை தொழுமிடத்தை சுத்தமாக வைத்திருத்தல். இந்த ஷருத்துகள் நிறைவேறுகிற பொழுதுதான் நாங்கள் செய்கிற இபாதத் சீராக செய்யப்பட்டாலும் நிறைவேறும் என்ற அந்த அடிப்படையில் ஷருத்துகள் சொல்லப்படும். இப்போ ஈமானுடைய ஷருத்துகளில் ஒன்றாக ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை நாங்கள் புரிந்து அறிந்து தெளிந்து நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அந்த ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த ஹுப்புன் நபி என்பது அதனுடைய ஷருத்தாக இருக்கிறது என்று இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா எங்களுக்கு சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதே செய்தியை ஹதீஸ்கலை அறிஞர் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்களும் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். எனவே அதே போல அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதன் அவசியத்தை பற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது அல்லாஹ் தன்னை நேசிப்பதோடு இணைத்து சொல்லுகிற ஒரு செய்திதான் நபியை நேசியுங்கள் என்பது. நபியை நேசியுங்கள் என்ற செய்தியை சொல்லுகிற பொழுது அல்லாஹ் அதற்கு முன்னாடி 8 விடயங்களை சொல்லி அல்லாஹ்வோடு நேசிப்பதோடு இன்னும் 2 விடயங்களை இணைத்து அதற்கு பின்னால் மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கை எங்களுக்கு விடுக்கிறான். சூரா தௌபாவுடைய 24வது வசனம் அல்லாஹ்வுடைய அருள்மறை சொல்லுகிறது, குல் இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகின தர்தவுனஹா ஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹுடைய அருள்மறை சொல்கிற செய்தி, குல் இன்கான ஆபாஉக்கும் உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும், வ அப்னாஉக்கும் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களாக இருந்தாலும், சேர்த்து சேமித்து வைத்திருக்கிற சொத்துக்களாக இருந்தாலும், வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா நஷ்டமடைந்து விடக்கூடாது என்று பயந்து செய்கிற வியாபாரம், ஒ மசாகின தர்தவுனஹா நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக பார்த்து பார்த்து ரசித்து கட்டிய உங்களுடைய நிம்மதி அடைவதற்காக நீங்கள் அமைத்து கொண்ட உங்களுடைய வாழ்விடங்கள், இவைகளெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணிப்பதை விட விருப்பத்துக்குரியதாக இருக்கும் என்றிருந்தால், அன்பானவர்களே, அல்லாஹ் சொன்ன 7 செய்தியையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 7 விடயங்களும் அல்லாஹ்வை விட விருப்பத்துக்குரியதாக இருக்கும் என்றிருந்தால், ரசூலை விட நேசத்துக்குரியதாக இருக்கும் என்றிருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்மை நாம் அர்ப்பணிப்பதை விட விருப்பத்துக்குரியதாக இருக்குமா இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பாருங்கள். அந்த கட்டளை என்பதற்கு தஃப்சீருடைய அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவது அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் கெட்ட சமூகத்திற்கு அல்லாஹ் நேர்வழிகாட்ட மாட்டான் என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, சில போது நாங்கள் அல்லாஹ்வை விட ரசூலை விட, அல்லாஹ்வையும் ரசூலையும் எங்களுடைய உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட நேசிக்கிறோம் என்று வாயால் சொல்ல முடியும். ஆனால் மார்க்க விவகாரங்கள் என்று வருகிற பொழுது, ஒரு தந்தையுடைய கட்டளை என்று வருகிற பொழுது, அந்த தந்தையுடைய விருப்பம் என்று வருகிற பொழுது மார்க்க விடயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாப்பாட விருப்பம் இதுதான் என்று நிறைவேற்ற புறப்படுகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். உம்மோட விருப்பம் இதுதான் என்று நிறைவேற்ற புறப்படுகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். ஒரு ஜனாசா வீடு, என்னுடைய வாப்பா இப்படித்தான் இருந்தார், இப்படித்தான் அடக்கம் செய்வதை விரும்பினார் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்க, அல்லாஹ்வுடைய அருள்மறை சொல்லியிருக்க, அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு வாப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறோம் அல்லவா, சகோதரனுடைய விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறோம் அல்லவா, மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறோம் அல்லவா. சில போது மார்க்க விவகாரங்களில் ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது அது பிரமத கலாச்சாரம் என்றிருந்தாலும் என்னுடைய பிள்ளை பிஞ்சு உள்ளம் நர்சரியில கொண்டாடுறதை பார்த்திருக்க
பார்க்குது, விரும்புது, கவலைப்படக்கூடாது என்று நிறைவேற்ற புறப்படுகிறோம் அல்லவா? எங்களுடைய வீடுகள் நடக்கிற திருமணங்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு தரம் நடக்க போறது என்று சொல்லி பிள்ளைக்கு எல்லாவற்றையும் கட்டவிழ்த்து விடுகிறோம் அல்லவா? அன்பானவர்களே, இவற்றை தான் சொல்லுவது. அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்து விட்டு மனைவியுடைய, பிள்ளையுடைய, பெற்றோருடைய, சகோதரருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது முதன்மையாக மாறுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வை நேசிப்பதோடு இணைத்து அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதை எங்களுக்கு அடிப்படையான மார்க்க கடமையாக, இந்த எல்லா அம்சங்களை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் முதன்மையானவர் என்று எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற அம்சம் இஸ்லாத்துடைய அடிப்படையாக நாங்கள் ஈமானை சொல்லுவோம். இஸ்லாத்துடைய அடிப்படையாக நாங்கள் ஈமானை சொல்லுவோம். அந்த இஸ்லாமத்தை தாங்கி நிற்கிற அமல்களாக 5 அமல்களை சொல்லுவோம். இஸ்லாத்தின் அடிப்படை ஈமான் என்றால் இந்த ஈமான் முழுமையடைகிற ஒரு அம்சமாக, இந்த ஈமானை முழுமைப்படுத்துகிற ஒரு அம்சமாக அல்லாஹ்வுடைய தூதரை உண்மைக்குண்மையாக நேசித்தல் இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரோடு மிக நெருக்கமாக இருந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்? யா அல்லாஹ், 2 மனிதர்கள், இருவரில் ஒருவரை கொண்டு உன்னுடைய மார்க்கத்தை பலப்படுத்தி விடு. அல்லாஹ் அபூ ஜஹ்லா, அபுல் ஹைக்கம், அபூ ஜஹ்லா, உமரா என்று பார்க்கிற பொழுது இஸ்லாத்தை பலப்படுத்துவதற்கு உமரை அல்லாஹ் தெரிவு செய்கிறான் ரலியல்லாஹு அன்ஹு. சில போது அல்லாஹ்வுடைய தூதர் பத்ருடைய கைதிகளுடைய விவகாரமாக இருக்கலாம், ஹுதைபியாவுடைய அம்சங்களாக இருக்கலாம், ஹிஜாபுடைய விவகாரங்களாக இருக்கலாம், இப்படி பல அம்சங்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பம் அல்லது தீர்ப்பு ஒரு ஆலோசனை ஒரு வழியாக இருந்தது. உமர் ரலியல்லாஹுடைய விருப்பம் இன்னொரு வழியாக இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் உமர் ரலியல்லாஹுடைய அந்த விருப்பு அடிப்படையில் இறங்க பெற்றதை பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ யம்தகு பிலிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அஷரத்துல் முபஸ்ஸரா, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர். எனக்கு பின்னால் யார்கிட்ட போய் மார்க்கத்தை படிக்கணும், எனக்கு பின்னால் யார் தலைமை தாங்கணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடையாளப்படுத்தப்படுகிறார். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடையாளப்படுத்தப்படுகிறார். ஒரு நாள் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடிச்சிட்டு பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு இப்படி சொல்லணும் என்று தோணுது. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், லஅன்த ஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. இந்த உலகத்தில் எனக்கு அடுத்தது மற்ற எல்லாத்தையும் விட, எப்படி? மற்ற எல்லாவற்றையும் விட, என்னுடைய பெற்றோர்கள், மனைவி, பிள்ளை, சொத்துக்கள், செல்வம் அத்துணையையும் விட எனக்கு ரொம்ப விருப்பமானவர் நீங்க தான் யா ரசூலல்லாஹ். யார் சொல்றாரு? சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பதில் எப்படி இருந்தது? ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா, உமரே அப்படி இல்லை, உமரே அப்படி அல்ல, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக, ஹத்தா அகூனா ஹப்ப இலைக்க மின் நஃப்ஸிக, உங்களை விட உங்களுக்கு நான் விருப்பத்துக்குரியவராக இருக்கும் வரை உங்களுடைய ஈமான் முழுமையடையாது என்றார்கள். உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ஃபஇன்னஹுல் ஆன் வல்லாஹி லஅன்த ஹப்பு இலைய மின் நஃப்ஸி, யா ரசூலல்லாஹ், என்னை விட எனக்கு ரொம்ப பிடிச்சவர் நீங்க தான் யா ரசூலல்லாஹ், இப்பதான் முழுமையடைந்து இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சான்று பகர்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எங்களுடைய ஈமான் முழுமையடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மீதான நேசம் முழுமையானதாக இருக்கணும், முதன்மையானதாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். அதுபோல இந்த ஈமானுக்கென்ற ஒரு இன்பம் இருக்கிறது. அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அமல்கள் செய்வது என்பதும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்பதும், ரசூலுடைய சுன்னாவை எடுத்து நடப்பது என்பதும் அவங்களுக்கு ரொம்ப விருப்பத்துக்குரியதாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப விருப்பத்துக்குரியதாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சுமையானதாக இருக்கிறது. ரொம்ப பிரயத்தனத்தோட, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அமல்கள், இபாதத்துக்கள், நல்லவைகளை செய்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதற்கு காரணம் அவர்கள் ஈமானுடைய சுவை அறிந்தவர்கள், ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள், ரசித்தவர்கள். ஆனால்
அந்த ஈமானுடைய சுவை என்றாலே என்ன என்பதை பற்றி கேள்வி கேட்பவர்கள் நாங்க. இதுதான் எங்களுக்கு வித்தியாசம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஸலாத்தும் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். 3 விடயங்கள் ஒருவரிடம் இருக்கிறது என்றால் அது அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார். இந்த ஹதீஸ் ஒரு தனியான பாடம். கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸை மட்டும் பல மணி நேரங்களிலிருந்து சிந்தித்து கலந்துரையாடி எங்களுடைய ஈமானின் சுவையை அறிகிற மனிதர்களை எங்களை மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதில் முதலாவது அம்சம் ஐயக்கூன் அல்லாஹ் வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வும் ரசூலும் மிக விருப்பத்துக்குள்ளாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஈமானுடைய அந்த இன்பத்தை அவரால் நுகர முடியும், ஈமானுடைய இன்பத்தை சுவைக்க முடியும். எனவே அந்த ஈமானுடைய இன்பத்தை சுவைத்து அமளிபாதத்துக்கள் இலகுபடுத்தப்பட்டு அல்லாஹ்வை நோக்கி பயணிப்பது விருப்புக்குரியதாகவும் முதன்மையானதாகவும் மாற வேண்டும் என்றால் அந்த ஈமானுடைய இன்பத்தை நாங்கள் அடைய வேண்டும். அந்த இன்பம் அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வை அனைத்தையும் விட முதன்மையானதாக நேசிப்பதில் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற அம்சத்தை பற்றி அல்லாஹ்வுடைய அருள்மறை எங்களுக்கு சொல்லுகிறது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். எங்களுடைய அந்த ஈமானின் யதார்த்தத்தின் அடையாளமே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது. ஈமானின் யதார்த்தத்தின் அடையாளமே, ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்றாக, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதன் அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய அருள்மறை நபியை நேசிப்பதை சொல்கிறார். அல்லாஹ் இப்படி சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள், உங்களை பின்பற்றச் சொல்லுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு வேண்டுமா? நபியை பின்பற்றச் சொல்கிறான், நபி வழி பயணிக்க சொல்கிறான், நபி வழி துயரச் சொல்கிறான், நபியை நேசித்து அவர் வழியில் பயணிக்க சொல்கிறான். அப்படி நடந்தால் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் நிகரில்லா கருணையாளனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் மீதான நேசம் என்பது எங்களுடைய வெற்றியின் அடிப்படை என்பதை அல்லாஹ்வுடைய அருள்மறை எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனம் இறங்குகிறது. என்ன வசனம் அது? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரா நிசாவுடைய 69 வசனம், உமையுத்தில்லாஹ வ ரசூல ஃபஉலாயிக الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனம், உமையுத்தில்லாஹ வ ரசூல, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் வழிபடுகிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அவர்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களோடு இருப்பார்கள். எப்படியானவர்கள்? மினன் நபியீன, நபிமார்களிலிருந்து, வ சித்தீகீன், சித்தீகீன்கள், வ ஷுஹதாஇ, ஷுஹதாக்கள், நல்லவர்களிலிருந்து அவர்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நண்பராக, நேசராக, பக்கத்தில் உள்ளவராக, அருகாமையில் இருப்பவராக இருக்கிற அந்த தோழரில் அவர்கள் மிக சிறந்தவர்கள் என்று சொல்கிறான். இந்த அருள்மறை வசனம் இறங்கின சந்தர்ப்பத்தை சொல்லுகிற பொழுது அன்பானவர்களே, ஸுபான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் வளர்ந்தவர். இவர் ஒரு நாள் கடும் கோபத்தோட, முகமெல்லாம் சிவந்து போய் கடும் கோபத்தோட தன்னிலை மறந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டை நோக்கி வருகிறார்கள். அவர் ஆளை பார்க்க முடியல, அப்படி கடும் கோபத்தோடு இருக்கிறார், கடும் கவலையோடு இருக்கிறார், முகமெல்லாம் சிவந்து போயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, ஏதாவது வருத்தமா, ஏதாவது நோவினை ஏற்பட்டு இருக்கிறதா, ஏதாவது பிரச்சனையா? அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, எனக்கு எந்த நோவினையும் கிடையாது. என்ற பிரச்சனை என்னண்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை கொஞ்ச நேரம் பார்க்கலண்டா நான் இப்படி மாறி போயிடுறேன், உங்களை கொஞ்ச நேரம் பார்க்கலண்டா நான் இப்படி மாறி போயிடுறேன், அப்படி உங்களை கொஞ்ச நேரம் காணல, அதனால் இப்படி ஆகிட்டேன். அதுக்கு பின்னால் ஒரு பயம் வந்தது. என்ன பயம் தெரியுமா யா ரசூலல்லாஹ்? உலகத்திலேயே கொஞ்ச நேரம் உங்களை பார்க்காம இருந்ததுக்கு நான் இப்படி ஆகிட்டேனே, மறுமையில் நீங்கள் நபிமார்களோட, சாலிஹீன்களோட, சுகதாக்களோட உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க, அப்போ நான் உங்களை பார்க்க முடியாத யா ரசூலல்லாஹ், அங்கே நான் எப்படி இருப்பேனோ என்ற கவலை தான் என்னை இப்படி ஆக்கிவிட்டது யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அவருடைய கவலையை பாருங்க. அந்த கவலை தான் என்னை இப்படி ஆக்கிவிட்டது யா ரசூலல்லாஹ். இந்த செய்தியை அவர் சொல்லுகிற பொழுதுதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கிறான்.
அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். சுஅபான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆறுதல் சொல்கிறான். நீங்க நபியோட இருப்பீங்க, நீங்க அவங்களோட இருப்பீங்க, அவங்களோடையே தான் மறுமையிலும் இருப்பீங்க என்றது ஆறுதல் சொல்லுகிற வகையில் இந்த வசனம் இறங்கிச்சின்ற பார்க்கிறோம். அன்பானவர்களே, எனவே நபியை நேசிப்பது மறுமை வெற்றியினுடைய அடிப்படை, ஈமானின் முழுமையின் அடிப்படை. உலகில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைப்பதற்கான அடிப்படை அடையாளம் என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகிற செய்தியை பார்க்கிறோம். எனவே நபியை உண்மையாக நேசிக்கிறோமா என்பதை ஒரு தடவை சுயபரிசீலனை செய்து எங்களுடைய ஈமானை புதுப்பிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அருள் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅத் அம்மா பஅத். அன்பானவர்களே, நபி அவர்களை நேசிக்கிற விடயத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? சுஅபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். அதுபோல் உயிர் பறிக்கப்படுகிறது, உயிர் போகுது என்ற சந்தர்ப்பத்தில் கூட நபி மீதான அந்த அன்பில், நபி மீதான அந்த நேசத்தில் ஒரு கடுகளவு குறைவு ஏற்படுவதை அனுமதிக்காதவர்கள் சஹாபாக்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு இவர் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டு சில குறைஷி தலைவர்கள் அவர் மூலம் கொலை செய்யப்படுகிறார்கள். எனவே குறைஷியர்கள் ஒரு அறிவித்தல் விடுத்திருந்தாங்க, இந்த ஹுபைபை பிடிச்சு தாரவங்களுக்கு நிறைய அன்பளிப்பு தருவோம், பரிசில்கள் தருவோம். எனவே ஒரு கூட்டம் நபியவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மார்க்கத்தை படித்து தாரத்துக்கு ஒருவர் இல்லை எங்களோட பிரதேசத்தில், கொஞ்சம் பேர் எங்களோட அனுப்புங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இடைநடுவில் சூழ்ச்சி செய்து அவர்களை தாக்குதல் நடத்தி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் ஒரு சிலர்களும் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். அந்த லஹ்யான் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் குறைஷி கோத்திரத்தில் உள்ளவர்களுக்கு ஹுபைபை விற்று விடுகிறார்கள், பணத்தை பரிசாக பெற்றுக்கொண்டு கொடுத்து விடுகிறார்கள். இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய வீட்டில் வைத்துக்கொண்டு அணுவாக வேதனை செய்தார்கள். அவருடைய தலைவர்களை, தந்தையை கொண்டதற்காக. எப்படி என்றால், இரும்பு கம்பிகளால் குப்பவாரிகள் போன்று செய்யப்பட்டு அது நெருப்புல காய்ச்சப்பட்டு அவருடைய உடலில் வலிக்கப்படும். அவர் பராமரிக்கப்பட்டு கீழால தீமூட்டப்பட்டு ஹுபைப் அதில் கிடத்தாட்டப்படுவார். ஹுபைபுடைய தோள்கள் உரிந்து அப்படியே ஊனமாக வடியும் அதில் தீ, அதன் மூலம் இன்னும் அதிகமாக பத்த ஆரம்பிக்கும். இப்படியே வேதனை செய்துவிட்டு இவரை கொலை செய்கிறதுக்கு, கொல்றதுக்கு ஒரு நாளை தீர்மானிச்சிடுறாங்க. தீர்மானித்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நூற்றுக்கணக்கான அம்பெய்கிற ஈட்டி இருக்கிற வீரர்கள் அவளை சூற நிற்கிறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு 2 ரக்காத் தொழ அனுமதி கேட்குறாங்க. வேகமாக தொழுது முடிக்கிறார். அவங்க கேட்டாங்க, மரணத்திட மடியில் இருக்கிறீங்க, அடுத்த செகண்ட் மௌத்தாக போகிறீங்க, இவ்வளோ வேகமாக தொழுது முடிக்கல, கொஞ்சம் அமைதியாக லேட்டாக தொழுது இருக்கலாமே. அவர் சொன்னார், முஹம்மதுடைய தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு பயந்து இப்படியா பயந்தவர்கள் நினைத்து விடக்கூடாது, அதனால் வேகமாக தொழுது முடித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், இங்கு நடப்பதை என்னுடைய தூதருக்கு ஏற்றிவை. ஹுபைப் என்ன செய்கிறார்? கட்டப்படுகிறார். அம்பெய்கிற ஈட்டி எறிகிற வீரர்கள் நூற்றுக்கணக்கில் சுற்றி நிற்கிறாங்க. அடுத்த செகண்ட் அத்துணை ஈட்டிகளும் அம்புகளும் ஹுபைபுடைய உடலை சல்லடையாக்கப் போகிறது. அவர் ஷஹீதாக்கப் போகிறார். இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்ன வாய்ப்பு தெரியுமா? ஹுபைபே, நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும், ஒரு சில வார்த்தை சொல்லணும். அல்லாஹ் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பிரார்த்தனை என்ன? தூதருக்கு எட்டி வையுங்கள் என்று. அல்லாஹ் மதீனாவில் இருக்கிற தூதருக்கு லைவ் டெலிகாஸ்ட் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹுபைப் தொழுகிறார், தொழுது முடிக்கிறார், கட்டப்படுகிறார். நபி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அவன் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நபி அவர்களுக்கு அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ ஹுபைபுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஹுபைபே, உனக்கு தப்புறத்துக்கு, உயிர் தப்புறத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு தெரியுமா? நீ கட்டப்பட்டிருக்கிற இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டப்படுவதை விரும்புகிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அன்பானவர்களே, எங்களை விட எங்கள் மீது அதிகம் கருணை கொண்டவர் ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு நேரடியாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஹுபை எப்படியான தருணத்தில் இருந்து கொண்டு சொல்கிறார், அடுத்த கணவருடைய உயிர் போகிறது, அப்படியான தருணத்தில் இருந்து கொண்டு சொல்லுகிறார். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போனா உடனே மன்னிச்சிருவார் அல்லாஹ்வுடைய தூதர், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த தோழர்கள் நபியை எப்படி நேசித்தாங்க தெரியுமா? மறைவிலும் நபி அவருடைய மறந்து போயும் நபி அவர்கள் மீதான நேசத்தை பாதிக்கிற ஒரு வார்த்தையை மொழிவதை விட உயிரை விடுவது சிறந்தது என்று அந்த அளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்லுகிறார்.
அல்லாஹ்வுடைய விரோதிகளே, நான் நேசிக்கிற அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர், என்னை விட என் மீது இரக்கமான அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய வகியை இந்த பூமிக்கு சொல்லித்தர வந்த அந்த தூதர் அவருடைய வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது அவருடைய கால் பாதத்தில் ஒரு முள் குத்துவதை இந்த ஹுபைப் அனுமதிக்க மாட்டார். அப்படி இருக்க இந்த இடத்தில் கட்டப்படுவதை விரும்புகிறேன் என்று ஹுபைப் சொல்லுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்று அவர்களை பார்த்து கேட்டுவிட்டு, யா அல்லாஹ், எனக்கு முன்னால் உள்ளவர்களை எண்ணிக்கொள், அவர்களுக்கானதை நீ கொடுத்து விடு என்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு பிரார்த்தனை செய்கிறார். அதற்கு பின்னால் ஒரு நபித்தோழர் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு பல சில காலங்களுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு சொல்கிறார், ஹுபைபுடைய பிரார்த்தனை இருக்கிறதே, யா அல்லாஹ் எண்ணிக்கொள் என்று. ஹுபைபுடைய கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் எண்ணப்பட்டார்கள். ஹுபைபுடைய கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் ஹுபைப் மரணித்து ஒரு சில காலங்களுக்குள் சிலர்கள் நோய்வாய்ப்பட்டு சிலர்கள் கொலை செய்யப்பட்டு அங்கும் இங்கும் மரணித்து கிடந்தார்கள். நான் ஹுபைபுடைய பார்வையில் பட்டுவிடாமல் தப்பியதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டேன் என்று அந்த தோழர் சொல்கிறார். அன்பானவர்களே, உயிர் பிரிகிற தருவாயில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மீதான நேசத்தில் குறைவு ஏற்படுவதை அனுமதிக்காதவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் இன்பத்திற்காக, என்னுடைய மனைவியுடைய சந்தோஷத்திற்காக, பிள்ளையுடைய சந்தோஷத்திற்காக, ஊரவர்களுக்காக, பேருக்காக, புகழுக்காக, பட்டத்திற்காக இவ்வளவு காலமும் இந்த முறைப்படிதானே உங்களோட குடும்பம் இருந்துச்சு, இப்ப நீங்க மாறிட்டீங்களான்னு கேட்டுருவாங்க என்றதுக்காக, இந்த உலகத்தின் அற்ப இன்பங்களுக்காக, அற்ப லாபங்களுக்காக அல்லாஹ்வுடைய அருள்மறையையும் ரசூலுடைய பொன்மொழிகளையும் தூக்கி வீசிவிட்டு வாழுகிற உறவுகளை பார்க்கிறோமா இல்லையா? எங்களுடைய வீடுகளிலும் பல போது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் தூக்கி வீசப்படுகிற சந்தர்ப்பங்கள் வருகிறதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்வது போன்று அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் உண்மையான நேசம் கொண்டவர்களாக இருந்தால் அதனுடைய அடையாளத்தை பார்க்க முடியும். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களுடைய வாழ்க்கையிலும் சஹாபா பெண்மையுடைய வாழ்க்கையிலும் இதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய போர்க்களத்தில் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை எதிரிகள் கட்டிவிடுகிறார்கள். என்ன காரணம்? இஸ்லாமிய போர் வீரர்களை பலவீனப்படுத்துவதற்காக. அவர் முஸ்லிம்களுக்கு இதை போல ஒரு கவலையான செய்தி இருக்காது. உண்மையாகவே அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்ற செய்தியை சொன்னதும் பல சஹாபாக்கள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டாரா, தாங்க முடியல, மயக்கம் போட்டு விழுந்தார்கள். மதீனாவில் நிறைய பெண்கள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ஒரு பெண்மணி, அன்புக்குரிய பனி தீனார் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி மதீனாவிலிருந்து வேகமாக உஹதுடைய களத்தை நோக்கி ஓடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்ற செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியல அந்த தாய்க்கு. மதீனாவிலிருந்து உஹதுடைய களத்துக்கு ஓடி வருகிறார். எவ்வளவு தூரம் ஓடி வந்து அந்த போர்க்களத்துக்குள்ள நுழைகிறார். அங்குள்ளவர்கள் சொல்றாங்க, உன்னுடைய தந்தை மரணித்திருக்கிறார். அவட அந்த பெண்ட காதில் அந்த செய்தி விழல. மா ஃபஅல ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடந்துச்சு? திரும்ப சொல்றாங்க, உன்னுடைய கணவன் மரணித்து கிடக்கிறார். அந்த பெண்ட காதில் அது விழல. அல்லாஹ்வுடைய தூதரை தேடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன நடந்தது? உன்னுடைய சகோதரன் மரணித்து கிடக்கிறார். அந்த பெண்ணுடைய காதில் விழல. அதுவல்ல அவள் வந்த நோக்கம். சகோதரனுடைய மரண செய்தி கவலை கொடுக்கல. இன்னொரு செய்தியில உங்களுடைய 3 பிள்ளைகள் மரணித்து கிடக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார்கள். அந்த தாய்க்கு கொஞ்சமும் கவலை கொடுக்கல. சத்தம் போட்டு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன நடந்தது? தோழர்கள் சொல்றார்கள், வஹுவ பிஹம்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய புகழோடு அவர் நல்லா இருக்கிறார். அந்த பெண்மணி அமைதி அடையல. நல்லா இருக்கிறாரா? நபியை எனக்கு காட்டுங்கள், நபியை எனக்கு காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற திசையை நோக்கி கை காட்டப்படுகிறது. அந்த பெண்மணி ஓடி செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் என்று சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட எல்லா கவலைகளும் உங்களை பார்த்ததன் பின்னால் நீங்க விட்டது யா ரசூலல்லாஹ். என்ன கவலை? பாப்பா ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார், இரத்தம் வழிந்தோடுகிறது.
தன்னை கட்டிய கணவன் ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார், வெட்டப்பட்டு துண்டாக கிடக்கிற, ரத்தம் வழிந்தோடுகிறது. தன்னோடு கூட பிறந்த சகோதரன் ஷஹீதாக்கப்பட்டு ரத்தம் வழிந்தோடுகிற நிலையில் இருக்கிறார். தான் கருவில் சுமந்து 2 வருடங்கள் பால் ஊட்டி வளர்த்த தன்னுடைய 3 பிள்ளைகள் ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார்கள். இதுதான் அந்த யுத்த களத்திற்கு வரும்பொழுது அவர் இடை நடுவில் சந்தித்த கவலைகள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து விட்டு சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், உங்களை கண்டதன் பின்னால் இதெல்லாம் எனக்கு நீங்கி விட்டது யா ரசூலல்லாஹ், அதெல்லாம் மறந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திருப்பார்கள், எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திருப்பார்கள். குர்ஆன் சொன்னதை உண்மையாக்கியவர்கள் அவர்கள். அதனால் தான் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். பெற்றோர்களை விட, பிள்ளையை விட, கணவனை விட, சகோதரர்களை விட, சொத்துக்களை விட, வாழ்கிற வீட்டை விட, தன்னை விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தவர்கள். இதெல்லாம் அழிந்து போகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை கண்டதன் பின்னால் யா ரசூலல்லாஹ் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று சொல்றாங்க என்று சொன்னால் அவங்களுடைய ஈமானுடைய அந்த வார்த்தைகள் அவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த தூதரை நேசிக்கிறோம் என்ற பெயரில் நம்முடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய அம்சங்களை பார்க்கிறோம். எந்த தூதர் பிரமத கலாச்சாரங்கள் கூடாது என்றாரோ அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி அந்த தூதருக்கே பிறந்த நாள் கொண்டாடுகிற சமூகமாக மாறிவிட்டோம் அல்லவா? எந்த தூதர் பிரமத கலாச்சாரங்கள் கூடாது, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யாரு பிரமத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், அவங்களை சார்ந்தவர் என்று சொன்னாரோ அந்த கிறிஸ்தவ கலாச்சாரம் பிறந்த நாள் கொண்டாடுவது, அதை அல்லாஹ்வுடைய தூதருக்கே கொண்டாடுகிற பாவிகளாக மாறிவிட்டோம் அல்லவா? நம்முடைய உறவுகள் மாறிப்போய் இருப்பதை பார்க்கிறோம் அல்லவா? அதே போல அல்லாஹ்வுடைய தூதரை புகழுகிறோம் என்ற பெயரில், அல்லாஹ்வுடைய தூதரை புகழுகிறோம் என்ற பெயரில் உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வது எங்களுக்கு கடமை, அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்வது கடமை. அதற்கு காலம் நேரம் குறிப்பிட்டு செய்கிற வணக்கம் கிடையாது. அது எங்களுடைய நாவுகளில் எந்த நேரமும் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டிய வார்த்தைகள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய தூதரை புகழப் போகிறோம், பாடல் பாடப் போகிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்தை கடவுளுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர் தான் மன்னிப்பவர், அவர்தான் நோயை லேசாக்குவர் என்றெல்லாம் எல்லை மீறி புகழ் பாடுகிறோம் அல்லவா? நம்முடைய உறவுகள் புகழ் பாடுகிறார்கள் அல்லவா? அவர்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தத்ருதுனி கமா அத்ரத்தின் நசாரா, நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய தூதரை புகழ்வதில் எல்லை மீறினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ற விஷயத்தில் புகழ்ந்து 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 கடைசா கொண்டு போய் தேவகுமாரன் என்றார்கள். முக்கடவுள் கொள்கையை கொண்டு வந்தார்கள், அல்லாஹ்வுக்கு நிகரான கடவுளாக மாற்றினார்கள். அதுபோல என்னை எல்லை மீறி புகழ்ந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை எப்படி புகழ்றது அவருக்கு பிடிக்கும்ன்றதை சொல்றார். உதாரணமாக நான் இருக்கிறேன், நான் சொல்கிறேன், என்ன புகழ்றத்தில் இப்படி புகழ்ந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இல்லை, இப்படி புகழ்றதான் உங்களுக்கு பிடிக்கும். எது சரி? எது சரி? நான் சொல்கிறேன், என்ன இப்படி புகழ்ந்தா தான் எனக்கு பிடிக்கும், மற்றபடி புகழ்ந்தா கோபம் வரும், அது பிடிக்காதுன்னு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறாரு, என்னை நீங்கள் புகழ வேண்டும் என்றால், என்னை நீங்கள் புகழ வேண்டும் என்றால் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடியான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சொல்லுங்கள். என்ன புகழ்றதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் அந்த ரப்புடைய அடியானாக இருக்க விரும்புகிறேன். அந்த ரப்புடைய தூதர் என்ற புகழே எனக்கு போதுமானது, என்னை புகழுங்கள். இல்லை இல்லை, அதுவல்ல புகழ், நீங்க அந்த அல்லாஹ்வுடைய இடத்தில் இருந்து வேலை செய்யறது தான் உங்களை புகழ்றது என்று சொல்லி பாடல்கள் கட்டி புகழ்கிறார்கள் அல்லவா? அல்லாஹ் நம்முடைய இந்த உறவுகளுக்கு சிந்தனை தெளிவை கொடுக்க வேண்டும். சுன்னாவின் பக்கம் விரைந்து வருகிற சந்தர்ப்பத்தை மரணத்திற்கு முன்னால் கொடுக்க வேண்டும். அன்பான ஈமானிய உறவுகளே, அதே போல அடிப்படை கடமைகளில் சுன்னாவை வேண்டுமென்றே புறக்கணிக்கக்கூடிய உறவுகளை பார்க்கிறோம். எங்களுடைய ஆடை கலாச்சாரத்தில், எங்களோட தோற்றத்தை அமைச்சு கொள்றதில் இன்று மீசையை பெருசாக வளர்த்து முறுக்கு மீசை, அதான் ஆம்பளை கலகம்னு சொல்கிறான். அன்பானவர்களே, தாடியை மலித்து கொண்டு திரிகிறான், இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு திரிகிறார்கள். அவங்களுடைய ஹேர் ஸ்டைல், இன்னும் நம்முடைய வாலிபருடைய முடி வெட்டுகிற அழகை பார்க்கிற பொழுது வெட்ட போய் இடையில கரண்டு போனாக்கள் மாதிரி திரும்பி வராங்க வீட்டுக்குள்ள. சில தந்தையர்கள் செல்ல சின்ன பிள்ளைகளை, பச்சிலம் குழந்தைகளை அழைத்து சென்று அப்படித்தான் வெட்டுங்க, அறவாச வெட்டி போட்டு விடுங்க,
முழுசா வெட்டின காசுதாரோம்னு சொல்லி அங்கே பாபர்கிட்ட சொல்கிற அப்படியான தந்தையர்களை பார்க்கிறோம். மனைவி சொல்லி அனுப்புவா, புதுசாக வந்த படத்தில் மாதிரி இந்த கட்டு வெட்டிட்டு வாங்க. கணவன் பாடமாக்கிட்டு போய் அப்படியே சொல்லுவார். கொஞ்சம் மிஸ் ஆகிட்டுண்டா புதுசாக வந்த படத்தில் வெட்ட சொன்ன மாதிரி சொன்ன மனைவி அப்படி வெட்டி விடுங்கண்டு கணவன் சொல்லிட்டு வந்து, அப்போ என்னுடைய தோற்றத்தில், என்னுடைய ஆடையில், என்னுடைய அலங்காரங்களில், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய திருமணத்தில், என்னுடைய மரண வீட்டில் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகிற, வேண்டுமென்றே தூக்கி வீசப்படுகிற, நாகரிகம் என்ற போர்வையில், சந்தோஷம் என்ற போர்வையில், சமூக அங்கீகாரம் என்ற போர்வையில் அல்லாஹ்வுடைய தூதரை தூக்கி வீசிவிட்டு வாழ்கிற உறவுகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள்மறை எங்களுக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்கிறது. ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அம் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், ஒரு ஃபித்னா அல்லது கொடுமையான வேதனை உங்களை பீடிப்பதை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஃபித்னா என்பது சத்தியத்தின் பக்கம் மீண்டு வராத அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற பாவியாக இந்த உலகத்திலே முத்திரை குத்தப்படுவதை பயந்து கொள்ளுங்கள். அல்லது மறுமையில் மிக கடுமையான வேதனை, கபருடைய சக்கராத்துடைய வேதனையை நாங்கள் தாங்க மாட்டோம். கபருடைய வேதனை அதை விட பயங்கரமானது. மகிஷரை பார்த்தா அது கொடூரமானது. நரகினுடைய வேதனை எப்படி இருக்கும்? எனவே அல்லாஹுடைய வேதனையை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். எனவே அன்பான ஈமானி உறவுகளே, அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதென்றால் நாங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹுடைய தூதர் பயணித்த வழியில் பயணிப்பது. லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்ற மாடல், என்னுடைய முன்மாதிரி ரசூல் தான். அவருடைய அடிச்சுவட்டில் பயணிப்பது தான் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது. இறுதியாக ஒரு சில உதாரணங்களை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரின் அடிச்சுவட்டில் அந்த சஹாபாக்கள் எப்படி பயணித்தார் என்பதற்கு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்கிறார், தொழுது கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய பாதணியை கலட்டி விடுகிறார்கள். தொழுகையில் இருக்கக்குள்ள தன்னுடைய பாதணியை கலட்டி விடுறாங்க. சஹாபாக்களும் உடனடியாக என்ன செய்கிறாங்க, பாதணியை கலட்டிடுறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுவு முடிஞ்சு திரும்பி பார்க்குறாரு, எல்லாரும் பாதணியை கலட்டி வச்சிருக்கிறாங்க. கேட்டார், யார் ரசூலல்லாஹ், அருமை தோழர்களே, ஏன் நீங்கள் பாதணியை கலட்டிங்க? நீங்கள் கலட்டினீங்க, நான் கலட்டிட்டோம் யார் ரசூலல்லாஹ். எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்தார், எனவே நான் கலட்டி வச்சேன். என்ன வஹி கொண்டு வந்தார்? என்னுடைய பாதையில் அசுத்தம் இருப்பதாக சொன்னார், எனவே கலைந்து வைத்தேன். நீங்கள் கலட்ட வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்கள் செய்தீங்க, நாங்கள் செஞ்சோம் யார் ரசூலல்லாஹ். எந்த விடயத்தில் அணுவாக அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம். ஒரு நபித்தோழர் தங்கத்திலான மோதிரம் அணிந்து வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் ஆரம்ப காலங்களில் தங்க மோதிரம் அணிந்திருந்தார்கள். பின்னர் அதை கலட்டிட்டாங்க. இந்த நபித்தோழருக்கு அந்த செய்தி தெரியாது. தங்கத்திலான மோதிரம் அணிந்து கொண்டு வருகிறார். நபி அவர்கள் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கலட்டி வீசிடுறாரு. நபி அவர்கள் போயிட்டாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, போட தேவையில்லை, அதை எடுத்து பாவிக்கலாம் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் வீசினத்துக்கு பின்னால் அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அதை தூக்கி வீசிட்டு போனார் அந்த தோழர் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே தான் அல்லாஹ்வுடைய அருள்முறை சொல்வது போன்று, குல் யா அய்யுஹன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஅன் லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ யுஹ்யி வ யுமீத் ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வன் நபியில் உம்மியில் லதி யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி வத்தபிஊஹு லஅல்லக்கும் தஹ்ததூன். நீங்கள் அல்லாஹ் தஆலா நிறைய செய்தியை சொல்லி போட்டு கடைசியாக சொல்கிறான், வத்தபிஊஹு, அந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள், நேர்வழி பெறுவீர்கள். உலகத்தில் நபியை பின்பற்றுங்கள், நேர்வழி பெறுவீங்க. லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று யார் விரும்புகிறாரோ, நல்ல முறையில் அல்லாஹ்வை சந்திக்கணும், மறுமையில் நல்ல முறையில் எழுப்பப்படணும் என்று யார் விரும்புகிறாரோ அவருக்கு முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதனுடைய முதன்மையான அடையாளம். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த செய்திகளை எந்த மனமுரண்டும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதன் இரண்டாவது அடையாளமாக எங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக முடியாது எதுவரைக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து நபியே நீங்க கொண்டு வந்ததை கொண்டு அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லப்படுகிற பொழுது
அதில் எந்த முரண்டும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவராக முடியாது. சொத்து பிரச்சனை வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, ஜனாசா அடக்கத்தில் பிரச்சனை வருது, கல்யாணத்தில் பிரச்சனை வருது, இபாதத்துடைய விஷயத்தில் பிரச்சனை வருது, வியாபார விடயத்தில் பிரச்சனை வருது, குடும்ப தகராறை தீர்த்து வைக்கிறதுல பிரச்சனை வருது. குர்ஆனுடைய சுன்னாவுடைய தீர்ப்பை சொன்னால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்குறோம். இதெல்லாம் இப்போ யாரு வச்சு தீர்ப்பு சொல்கிறான்? உலகம் போகிற போக்கில் போகிறதானே. இவனுக்கு வாழ தெரியாது, நாகரிகம் தெரியாது, இன்னமும் இஸ்லாம் இஸ்லாம்னு சொல்லி கொண்டிருந்தா அப்படியே இருக்கிறதான்னு சொல்லி பேசுகிற உறவுகளை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் கொண்டு வந்ததை கொண்டு தீர்ப்பு சொல்லப்படுகிற பொழுது மனம் முரண்டில்லாமல் அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நபியை நேசிப்பது என்பது இந்த உலகத்தில் எல்லா விஷயத்திலையும், அது வாழையடி வாழையாக செய்து வந்தாலும் சரி, என்னுடைய ஜமாத் இப்படித்தான் என்று இயக்க அடிப்படையில் செய்து கொண்டு வந்தாலும் சரி, அல்லது என்னுடைய பாப்பா இப்படித்தான் வசியத்து செய்தார் என்று இருந்தாலும் சரி, என்னுடைய மனைவிக்கு இதுதான் பிடிக்கும் என்றிருந்தாலும் சரி, ஊர் வளமை என்றிருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூல் சொல்லுகிறான் என்றால் சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அதன் பால் எந்த மனம் முரண்டும் இல்லாமல் விரும்பி ஏற்று சரணடைந்தால் தான் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய அருள்முறை சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகம் செலவாத்து சொல்வது. எனவே நபியை நேசிப்பது என்பது அந்த நபி வழி பயணிப்பது. நபி வழி பயணிப்பது தான் நபியை நேசிப்பதன் அடையாளம் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லித் தருகிற மிக முக்கியமான பாடங்களாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஈமானை மீள் பரிசீலனை செய்து மீள் ஆய்வுக்குட்படுத்தணும். நபி மீதான, அல்லாஹ்வின் மீதான நேசம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட முதன்மையானதாக இருக்கிறதா? அப்படி முதன்மையானதாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை உடனே செய்யறதுக்குரிய தன்மை என்கிட்ட வந்திருக்கணுமே. நபி அப்படி இருந்திருந்தால் நபியுடைய வாழ்க்கை உடனே விரும்பி செய்கிற மாதிரி என்னோட வாழ்க்கையில் வந்திருக்கணுமே. அப்படி இல்லை என்றால் நாங்கள் கவலைப்படணும், அல்லோனும், அல்லாஹ்விடத்தில் மன்றோடணும். யா அல்லாஹ், உனக்கும் உன்னுடைய தூதருக்கும் வழிபடுகிற அந்த உள்ளத்தை எனக்கு தா, உன்னுடைய மார்க்கத்தினுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்து, என்னுடைய உள்ளத்தை உன்னை நோக்கி திருப்பி விடு என்று அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வோம். வல்ல ரஹ்மான் இந்த உலகில் ஆரோக்கியமாக இந்த உலகில் வாழுகிற பொழுது எங்களுடைய சக்கராத்தியங்களை அடைவதற்கு முன்னாலே இதில் உணர்வு பெற்று அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதரையும் உண்மையாக நேசித்தவர்களாக, அவர்களுக்கு முற்றிலும் வழிபட்டு வாழ்ந்து அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டவனாக கலிமாவோடு இந்த உலகிலிருந்து சக்கராத்தை அடைந்து நாளை மஹ்ஷருடைய பெருவழியில் அமைதியடைந்த ஆன்மாக்களை என்று அல்லாஹ் அவனுடைய அடியார்களை அழைக்கிற பொழுது லப்பைக் யா ரப் என்று அல்லாஹுக்கு முன்னால் ஆஜராகி ஃபதுஹுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது நானும் நீங்களும் என்னுடைய தாயோடு, பெற்றோர்களோடு, மனைவி பிள்ளைகளோடு, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து நபிமார்களோடும் ரசூல்மார்களோடும் இணைந்து வதுஹுலி ஜன்னத்தி, சுவர்க்கம் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிற பொழுது எந்த தூதரை உயிரிலும் மேலாக நேசித்தோமோ அந்த தூதரோடு நம்முடைய பெற்றோரோடும் நம்முடைய மனைவி பிள்ளைகளோடு உறவுகளோடும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வாழுகிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்கியல்வானாக. வாஹது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்கிமிஸ்ஸலாம்.